ஓம் ஸ்ரீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சித்திரை திருவிழா. மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா. இன்றைய நாள் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இன்னைக்கு தான் நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்குகிறது. இதையொட்டி ஒரு 10-15 நாட்கள் திருவிழாவாக நடக்கும் உங்களுக்கு. அதே போன்று அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் அழகர் உற்சவங்களும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு. அழகர் ஆற்றில் இறங்குற நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அவர் ஆற்றில் இறங்குற ஒரு வைபவம் நடக்கும். அதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணம் 8/5 மே மாதம் 8ஆம் தேதி 2025 காலையில் ஒரு 8:25 ஒரு அரை மணி நேரம் 9 மணிக்குள்ளே இந்த 2 விஷயங்கள் தான். அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்குற ஒரு விஷயம், அது இங்கே பார்த்திங்கன்னா மண்டூக மகரிஷிக்கு உங்களுக்கு மோட்சம் கொடுக்குற விஷயமும், சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக மீனாட்சி திருக்கல்யாணமும் உங்களுக்கு 8ஆம் தேதி மே மாதம் நடக்கிறது. இந்த திருவிழாவில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். திருவிழா அப்படின்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற மதுரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகழ்பெற்ற இந்த மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தான் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிற விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி அம்மாளுடைய பட்டாபிஷேகமும் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்களுடன் மீனாட்சி அம்பாள் நமக்கு வீதி உலா வருவாங்க. பவனி வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஒவ்வொரு தரிசனமும் ஒவ்வொரு பலன்கள். அதே மாதிரி அழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் இது நிறைய நடக்கும். ஒவ்வொரு நாளும் பெருமாள் ஒரு விதமாக நடந்து அந்த வாகன ஏற்பாடு புறப்பாடுகள் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. முதல்லலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2மே தனித்தனியாக நடந்தது. அதாவது சித்திரை திருவிழா ஒரு நேரத்திலும் அழகர் ஆற்றில் இறங்குற ஒரு வைபவம் இன்னொரு நேரத்திலும் நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இதையெல்லாம் திருமலை நாயக்கர் வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி செய்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த வகையில் இந்த திருவிழா இந்த நாள்லெல்லாம் நடக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மண்டூக மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மகரிஷி. திருமாலிருஞ்சோலையில் அழகரின் அழகை ரசித்து தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவர் பெருமாளை நோக்கி அப்படியே தவத்தில் அப்படியே தியானத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி அங்கே வர்றாரு, பார்க்குறாரு. தன்னை மதிக்கவில்லையே என்ற கோபத்தில் அவர் நீ மண்டூகமாக போயிடுன்னு சாபம் கொடுத்துடுறாரு. சுவாமி, அறியாத பிழை, நான் பெருமாளுடைய சிந்தனையில் இருந்தேன்னு சொல்ல பெருமாள் உனக்கு ஆற்றில் இறங்கி வைகை ஆற்றில் இறங்கி உங்களுக்கு மோட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயந்தான் வைகை ஆற்றில் இன்றளவும் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே போல் இங்கே என்ன ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி மீனாட்சி திருக்கல்யாணத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு இந்த மீனாட்சி பட்டாபிஷேகம்னு ஒரு நாள் நடக்கும் உங்களுக்கு. அது மே 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விமர்சையாக உங்களுக்கு நடக்கும். அதை காண்பதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒரு வேப்பம்பூ மாலை சூட்டி அந்த ஒரு காட்சியை நாம் காணுவது ரொம்ப சிறப்பான விஷயம்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சித்திரை திருவிழா 2 பக்கமும் மாறி மாறி நடக்கும். மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிற அளவுக்கு யாருக்குமே இது பத்தாதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை ஏட்டிலோ எழுத்திலோ அடக்கவே முடியாது. சிவபெருமான் நடந்து இருந்த ஒரு இடம்தான் நம்மளுடைய மதுரை மாநகரம். அதில் நாம் அந்த கல்யாண நேரத்தில் நம்ம போயிட்டு
காலையில் அந்த 8:35 முதல் 8:50 மணிக்குள்ளே நம்ம ரிஷப லக்னத்தில் நடக்கிறதாக கோயிலில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் நாம் அங்கே போயிட்டு திருக்கல்யாண கோலத்தில் இருக்கிற மீனாட்சி சொக்கரை தரிசனம் பண்ணி நாமளும் சரடு சேர்த்து கொள்ளலாம். சில பேரெல்லாம் தங்கத்துலேயும் சேர்த்துப்பாங்க. அந்த திருமாங்கல்யத்திலே சேர்த்துக்கக்கூட அத்தனை விஷயங்களும் வாயில் ஒரு சின்ன கல்கண்டு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். போக முடியவில்லை என்பவர்கள் வருந்த வேண்டாம். நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியிலோ இல்லை அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி உங்களுக்கு முடிந்த படையல்களை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து இல்லை ஒரு கற்கண்டோ எதுவோ உங்களால் முடிந்ததை சமர்ப்பித்து விட்டு நீங்கள் அன்னைக்கு சரடு சேர்த்து கொள்வது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே மாதிரி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் கண்டுகளிப்பதும் சிறப்பு. மதுரை பூராவே அன்னைக்கு எல்லா வீட்டிலையுமே கல்யாண சாப்பாடு நடக்கும். நம்ம புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொக்கரின் திருமணத்தை போல ஒரு பிரம்மாண்டமான திருமண வைபவம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான மீனாட்சி திருக்கல்யாண வைபவம், அது தெப்பல் தேர் அதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அது கடைசியில் அது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிறைவு பெறும் ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த வகையில் மீனாட்சி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. சிம்ம வாகனம் அன்னைக்கு மாலையில் கற்பக விருட்சம். 30ஆம் தேதி பூதம் அன்னவாகனம் இரவு. 1ஆம் தேதி கைலாச வாகனம் காமதேனு வாகனம். 2ஆம் தேதி காலையில் தங்கப்பல்லக்கு. அதுக்கப்புறமா வில்லாபுரம் பாவக்காய் மண்டகப்படி. அதே மாதிரி 3ஆம் தேதி இரவு தங்க குதிரை வாகனம் வேடர் பரிலீலை. 4ஆம் தேதி இரவு ரிஷப வாகனம் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை. 5ஆம் தேதி மே மாதம் இரவு நந்திகேஸ்வரர் யாழி வாகனம். 6ஆம் தேதி இரவு அன்னை மீனாட்சிக்கு ஒரு 7:35 7:50 மணிக்குள்ள 59 மணிக்குள்ள பட்டாபிஷேகம், மீனாட்சி பட்டாபிஷேகம். 7ஆம் தேதி இரவு திக் விஜயம் இந்திர விமானம். 8ஆம் தேதி காலையில் 8:35 முதல் 8:50 திருக்கல்யாணம். மாலையில் யானை வாகனம் பூப்பல்லக்கு அதெல்லாம். 9ஆம் தேதி காலை திருத்தேர். மாலையில் சப்தாவரணம். 10ஆம் தேதி தீர்த்தவாரி தேவேந்திர பூஜை ரிஷப வாகனம். எல்லாம் அதோட இனிமையாக நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் நிறைவு பெறுகிறது. அழகர் கோயில்லையும் இதே மாதிரி அற்புதமான ராமராயர் மண்டபத்தில் இருந்து உங்களுக்கு எல்லா திருமாலிருஞ்சோலையிலேருந்து இந்த மந்திரகப்படியிலேருந்து தசாவதார தரிசனம்லாம் நடக்கும். பின்னாடி பெருமாள் போவார். அன்னைக்கு அவரை வரவேற்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான அந்த செம்பு பூஜைன்னு ஒன்று செய்வாங்க. செம்பில் சர்க்கரை வைத்து வெற்றிலை வைத்து அதில் ஒரு தீபம் ஏற்றி அழகரை எதிர்கொண்டு நாம் எல்லாம் வரவேற்கலாம். இதை வீட்டிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம், தப்பில்லை. இப்படிப்பட்ட அருமையான நம்ம சித்திரை திருவிழாவை நமக்கு என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த அற்புதமான திருவிழாவில் நாமும் இணைந்து இறைவனுடைய அருளும் எம்பெருமான் அழகர் பெருமானுடைய அருளையும் மீனாட்சி சொக்கருடைய அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று வேண்டி விரும்பு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.